ஆடுறதுக்குள்ளே நான் வந்து மீன் எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் மீன் கழுவிட்டு இருந்தேன். மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். புதுசாக இருந்தது. ஸோ நீ 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 கழுவு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொரிச்சது மட்டும் சாப்பிட்றேன். பொரிச்சது சாப்பிடுவேன், பொரிச்சது நல்லா இருக்கும் சாப்பிடுவேன். வேறு எப்படி இருக்குங்க? ஏன் என்னது இது? என்னது தெரியல. இல்லை எடுக்கணுமா என்ன தெரியலையே. தலையா? பக்கத்துலேயே வந்து சாப்பாடுக்கு வேகுது. இந்த பக்கம் வந்துட்டு குழம்பு தாளிச்சு விட போகிறேன். ஸோ குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, மாங்காய், ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நான் வந்து சமைக்க போகிறேன். மாமா கலவா மட்டும்தான், அம்மாவும் அப்பாவும் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் மாமா கலவா வந்து மாமாவுக்கும் எனக்கு கலவா வந்து உப்புமா பண்ண போகிறோம். இது வந்துட்டு கிச்சடி மாதிரி, ஓகேவா? நம்ம எப்பவும் போல் பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு, வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு ரவையை போட்டு கிண்ட வேண்டியதான். 1க்கு 3 டம்ளர் ஊற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாமாவுக்கு வந்து இதில் சேமியா போட்டால் ரொம்ப பிடிக்குமாமா. அதனால் சரி இன்றைக்கி சேமியா போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் சேமியா போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நானும் மாமாவும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மதியானம் சமைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு வைக்கலாம். நான் இங்கே வந்ததுலேருந்தே வந்துட்டு ஒன்று சிக்கன் மட்டுமே தான் சமைச்சிட்டு இருப்பேன். ஏன்னா நான் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன்னா, அதனால் சிக்கன் மட்டுமே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மட்டனும் வந்து இவங்க வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. மாமாவும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, மாமனாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்களா. அதனால் ஃபுல்லாக சிக்கனாக தான் இருந்தது. சரி இன்றைக்கி வந்து மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மீன் எடுத்துக்கோங்களா அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் மீன், பட் நான் சமைப்பேன். எனக்கு இது தான் சமைக்கணும், இப்படி தான் சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் எல்லாமே சமைப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். அதனால் சரி மீன் எடுத்துகிட்டு வாங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். என்னென்னா சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நான் வந்து மீன் எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் மீன் கழுவிட்டு இருந்தேன். மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். புதுசாக இருந்தது. ஸோ நீ நீ கழுவு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு வந்து எப்படின்னா கண்டினியூவாக இருக்கணும். கேப் விட்டு எடுத்தோம் அப்படின்னா மைண்டு வந்து டைவர்ட் ஆயிரும். அதனால் மீன் கழுவும்போது மட்டும் வந்து வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நானே எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன மீன்மா பிடிக்கும்? மீன் மத்தி மீன் தான். அது நான் மீனில் சாப்பிட்ட ஒரு டைம் தான் சாப்பிடுவேன். அதுதான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன், எந்த மீனாக இருந்தாலும் சரி. அப்போ பொரிச்சது மட்டும் சாப்பிட்றேன். பொரிச்சது சாப்பிடுவேன், பொரிச்சது நல்லா இருக்கும் சாப்பிடுவேன். வேறு எப்படி இருக்குங்க? ஏன் என்னது இது? என்னது தெரியல. இல்லை எடுக்கணுமா என்ன? தெரியலையே. தலையா? என்னன்னு தெரியல. அம்மா கல்லில் போட்டு எடுப்பாங்களா இல்லை? கல்லில் தான். அப்புறம் நானும் மாமாவும் பேசிகிட்டே வந்து நான் வந்து கழுவி எடுத்துட்டேன். இது ஈஸியாக இருந்தது. இந்த மீன் பெரிய மீன். மாமாவுக்கு வந்து மத்தி மீன் தான் ரொம்ப பிடிக்குமாமா. இன்னொரு நாள் வந்து நம்ம மத்தி மீன் சமைச்சு கொடுக்கலாம். இந்த குழம்பு எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லாமல் தான் சமைச்சேன். பட் வீட்டில் வந்து மாமனாருக்கு, மாமியாருக்கு, அதுக்கப்புறம் மாமாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கே ஓகேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. மாமனாரெல்லாம் வந்து அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்படி இருந்ததுன்னே தெரியல. அதை நான் டேஸ்ட்டும் பண்ணலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மீனுக்கு வந்து நல்லா மஞ்சளெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வந்து கழுவி தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக மீன் வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது தான். எனக்கு எப்படின்னா, நான் வந்து எல்லாமே நல்லா சமைப்பேன். பட் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு சிக்கன், மட்டன் எடுத்து குடுத்துட்டு, அதுக்கு தேவைன்ற திங்ஸ்லாம் வாங்கி குடுத்துட்டு, "ஓகேம்மா நீ சமைச்சிரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிரணும். நான் வந்து சமைச்சு வச்சுருவேன். சும்மா பக்கத்திலேயே உட்காந்துட்டு எங்க அம்மாவும் அப்படிதான். எங்க எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க அப்பா வந்து எடுத்து குடுத்துட்டு போயிருவாரு. நான் சமைச்சு முடிச்சோனே சாப்பாடு ரெடின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சுட சுட தட்டுல போட்டு சாப்பாடு வச்சு குடுத்துருவேன். ஸோ அப்படி எனக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, நான் நீட்டா சமைச்சு டக்குன்னு நீங்க சொல்ற டைம்க்குள்ள நான் சமைச்சு குடுத்துருவேன். அப்படிதான். மீனெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு அ ம ஒண்ணு ரெடி பண்ணுவேன். என்னன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்து தனியா வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம வதக்கணும்ல, தேங்காய் கூட இங்க அம்மா வந்து மாமியார் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில ஒரு 2 ஸ்பூன போட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சாச்சு. பக்கத்திலேயே வந்து சாப்பாடுக்கு வேகுது. இந்த பக்கம் வந்துட்டு குழம்பு தாளிச்சு விட போறேன். ஸோ குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, மாங்காய், மாமியார் வந்து மாங்காய் போட்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா, சரி மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். மாங்காய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி சாரி பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம் அரைச்சோம்ல அது, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பில. கருவேப்பில இதுக்கு ரொம்ப மெயினு நல்ல மணமா இருக்கும். எண்ணெய், நல்ல எண்ணெயில போட்டுக்கணும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வெந்தயம் போட்டு, வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்சு வச்சுருக்கோம்ல, அந்த இதையும் போட்டுருங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம். இது வந்து ஒரு வத்தல் மாரி இருக்கும். நம்ம எப்படி வெங்காய வத்தல்ன்னு சொல்லுவாங்க. தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது. நல்லா மணமா இருக்கும். போட்டு இத நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் உள்ள போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கட்டும். அம் எனக்கு வந்து எங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. நான் எங்க வீட்லயுமே எங்க அப்பாவுக்கு நான் வைக்கிற மட்டன் குழம்பு, மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இது எப்படி வரும்? என்ன சொல்லுவாங்க? அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து சமைச்சிட்டுருந்தேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கோங்க. எங்க ஆச்சி வந்து இதில மாங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து அவ்வளவாலாம் மாங்காய் இதெல்லாம் போட்டு பண்ண மாட்டேன். மீன் குழம்பு மாரி மீன் போட்டு அது மட்டும் தான் பண்ணுவேன். சரி அம்மா வந்து மாங்காய் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மாங்காய் போட்டு பண்ணியாச்சு. மாங்காய் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம், அரைச்சு வச்ச மசாலா உள்ள போட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அந்த அளவுக்கு வந்துட்டு ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். தேங்காய் வந்துட்டு நல்லா வறுத்துருங்க. நம்ம மசாலா வறுக்கும்போதே வறுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருந்தேன்னா, அதையும் கரைச்சி நம்ம அதில வந்து ஊத்திக்கலாம். நான் வந்து தக்காளி போட்டிருக்கேன், அப்புறம் மாங்காய் போட்டிருக்கேன், புளி ஊத்தியிருக்கேன். ஆனா புளி லிமிட்டடா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இல்ல. நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிப்பேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் தேவைன்ற அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாமாட்ட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு குடுத்தேன். மாமா இது போய் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கெல்லாம் டேஸ்ட் தெரியாதுடி அப்படின்னா, சரி உப்பு காரம் மட்டும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மீன் பொடி, மீன் வறுவல் பொடி, கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமா வந்து அ என்னது கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூளு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தியிருக்கேன். முட்டை போட்டு பண்ணும்போது சூப்பரா இருக்கும். டேஸ்ட் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மீன் வறுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் நான் பொய்யெல்லாம் சொல்லல. சீரியஸாவே எங்க வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது, நம்ம வந்து மீன போட்டுறலாம். ஒரு ஒரு தலை 2 பக்க தலை, அதுக்கப்புறம் வந்து வாலு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பீஸ் மட்டும் போட்டிருந்தேன். போட்டு நல்லா வந்துட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில வச்சுலாம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டா வந்து கொதிக்க விட்டா போதும். அப்புறம் டேஸ்ட் பண்ணும்போது மாமா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு அப்படின்ச்சா, சரி இன்னும் மிளகாத்தூள் போட்டா எச்சாயிரும்னு சொல்லிட்டு 2 பச்சை மிளகாவ நறுக்கி உள்ள போட்டேன். அது அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில வந்து சாப்பாடு வெந்துருச்சா, அப்புறம் வந்துட்டு அப்படியே சாப்பாட்டையும் வடிச்சு விட்டுட்டு இப்போ வந்துட்டு மீன் பொரிச்சிடலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆ எனக்கு சிக்கன் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு சிக்கன் சாப்பிட்டு, சாப்பிட்டு எனக்கு சிக்கனே வெறுத்துரும் போல இருக்கு. எங்க விருந்துக்கு போனாலும் சிக்கன் தான். சிக்கன தவிர நான் எதுவுமே சாப்பிடாதனால, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இதே தான் இருக்குமா, அதனால நான் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். எனக்கு வேண்டாம். நான் ஏதாச்சும் எனக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால மாமா போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ச்சு.
இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு எதாவது செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். கடைசியாக வந்துட்டு குழம்பெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சோயா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சோயாவை வந்து ஊற வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டு இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன். ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி நிறையா எங்கள் மாமா வீட்டில் வந்துட்டு நிறையா ரசம்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதே அளவாக தான். அது குழம்பு பொரியலோடு அப்படியே ஒரு சாப்பாடோடு நிறுத்திடுவாங்களா. சரி கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ரசம் வச்சேன். நல்லா இருந்தது. காரம் இல்லாமல் லிமிட்டடாக வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி மீனை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை நல்லா ஊறிடுச்சு. நம்ம முட்டை போட்டனால அந்த அதிலிருந்து பிரிஞ்சு வராது, மசாலாஸ் எல்லாம் பிரிஞ்சு வராது. அதனால் நல்லா வந்து ஊறி இருந்தது. அதுக்கப்புறம் கல்லை நல்லா காய வச்சுட்டு கோல்டு வின்னர் ஆயில், நீங்கள் எந்த ஆயிலில் வேணால் பொரிக்கலாம், தேங்காய் எண்ணெய்லையும் பொரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து உள்ளே வச்சாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் இது இருக்குல்ல பூண்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நல்லா தட்டி போட்டிங்கன்னா அதோட மணத்துக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கனுக்கும் இந்த மாதிரி பண்ணுவேன். சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டும் போட்டுருவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மீனெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ எல்லாம் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக காமிக்கிட்டா வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக மாங்காய்லாம் அவ்வளோ மணமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மீனை வறுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சோயா, அப்புறம் ரசம், சாப்பாடு. நான் வந்து ரசமும் சோயாவும் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மாமாவோட தங்கச்சிலாம் வந்தோடனே தங்கச்சி பசங்க எல்லாருமே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து மேலே வந்துட்டு மாமாவோட சிஸ்டமில் கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்ருப்பேன். இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் பாட்டு போட்டு கேட்டுகிட்டே அப்படியே வந்து வேலை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெயை வச்சு தலையை சீவி, ஏன்னா சூடு பயங்கர சூடு, அப்படியே கண்ணெல்லாம் எரிச்சலாக இருந்தது. நல்லா எண்ணெயை வச்சுட்டு தலையை சீவிட்டு கொஞ்சம் பீரோவில் துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். அழகழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில ட்ரெஸ் எல்லாம். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சிடலாம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நல்லா எப்படி சொல்கிறது, கவுன் மாதிரி இருக்கும். நான் போடுறேன் ஓகேவா? போட்டுட்டு சைட் பை சைடாக பெரிய பெரிய ஃப்ராகெல்லாம் ஒரு இதில் வச்சுட்டேன். அம்பர்லாலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் டாப்பெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டி, பாவாடை, அப்புறம் வந்து ஃபேண்ட்டு, லெகின்ஸு அது எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. என்னென்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்டதே இருந்தது. அதை நைட்டுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.